ரைட்டு இன்று என்னுடைய பொன்னுருக்கு இடம்பெற இருக்கிறது. அதனுடைய ஒரு காட்சி படத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மறக்காமல் அந்த காணொலியை வாழ்த்து தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். வணக்கம். வாங்க அப்படி உள்ள வாங்க. சரியோ ஓ அடுத்த கிட்ட வாங்க கிட்ட வாங்க. உற்பத்தி கட்சிக்கு வரும் கவனம் அதுக்குதான் கூடிய சென்னையில் விடுங்க. ஒன்று வைக்கும் கணக்கு வைக்கிறோம். ஒன்று குறுகிய வைக்கும். செஞ்சேன் கொடுக்கலாமா? அவங்களுக்கே கூட இவ்வளோ right.
பாலுங்க பாசு வடிவா அப்படி இருக்கா வடிவா அப்படி இருக்கா நல்ல உருண்டையா வந்து போசுங்க மாறி போங்க அங்கால இருந்த காணும் களைச்சிருக்காங்க ரெண்டு கையாலையும் பண்ணுங்க சரி இப்படியே சாமி அலைக்கு ஒன்று போகும் என்ன மணமகளை போனதான் போறீங்க மாமா தேங்கோட மாமா வாங்க சரி சரி வாங்க 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 அப்படியே வாங்க இங்கே வாங்க அம்மா அம்மா
இங்கே பாருங்க அக்கறேன் இங்கே பாருங்க அக்கறேன் சரி வாங்க அப்படியே வாங்க இங்கே வாங்க 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 காட்டுங்க பவுனை பவுனோட இதில் காட்டு வடிவா உருவி இருக்குன்னு சொல்லி சொன்னேன் வடிவா உருகி இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னவர். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளங்களே உங்களுக்கும் நான் இதை காட்டுறேன். மனம் போல வாழ்த்துங்கள், மனம் சுத்தமாக இருந்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும். பாருங்க மனம் போல உருகி காட்டுட்டா வடிவா உருகி வச்சு காட்டுறேன். நல்லா இருக்கு. அப்படியே எல்லாரும் காட்டி கண்டு போவோம். சரி தம்பி நல்ல வட்டம் வளமாக பலமாக நிலமாக 16 எல்லாரும் கொடுங்க. அகரன் பாருங்க அகரன் படியா பாருங்க. ரைட் எடுத்தாச்சு. 24ஆம் தேதி 8ஆம் மாதம். சரியா இப்போ முக்கியமான எப்படி இருக்குது? அப்படியே ஃபுல்லாக போட்டால் சரியா? கையால ஓட்டாம அடுத்து போடுங்க.
3 தவணை போட்டேன் 2 பேரும் போடுங்க ரெண்டு பேரும் காம் போடலாம் அம்மா அப்பா வாங்க நீங்க போடுங்க நீ எல்லாரும் போடலாம் அம்மா அப்பா அம்மா அப்பா முதல் போடுங்க கொடுங்க நீங்க போடுங்க அம்மா அப்பா உங்களுக்கு அங்க உங்களுக்கு அங்க இந்த கடைசியில் உங்களுக்கு அங்க சரி அப்படியே போடுங்க அப்படியே போட்டால் சரி சுற்றி போட்டிங்கன்னா சரி போடுறதெல்லாம் போடுங்க சபா இதில் ஒரு கொஞ்சம் கட்டுத்திட்டு முக்கியமான வாங்க உண்மை தண்ணி நானே ஊற்றணும் அதுதான் அங்கே தான் நான் ஊற்றணும் கிடக்க பாருங்க அதை ஊற்றுங்க அப்படியே ஊற்றுங்க அப்படியே சரிங்க சரிங்க தண்ணி அப்படியே போடுங்க தண்ணி அப்படியே போடுங்க இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நர்மதா கோல்ட் சென்டர் ஆஸ்பத்திரி வீதிக்கு பின்னால் இருக்குது. அதாவது HNB பேங்குக்கு அருகில், அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு, யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட் பிரதான பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற நர்மதா கோல்ட் சென்டரில் தான் வந்து எனக்கு தாலி வந்து அதற்குரிய மோதிரங்கள், திருமணத்துக்குரிய முக்கியமான இந்த பொருட்களை வந்து நகைகளை வந்து ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தோம். அந்த நகைகளை வந்து அவர்கள் எப்படி எங்களுக்கு தாரார்கள் அப்படி என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தாலி ஆர்டர் பண்ணினது வந்து பொன்னுருக்குக்கு முதல். அதுக்கு பிறகு அதுக்குரிய ஒழுங்குபடுத்தலெல்லாம் சரியான முறையில் மேற்கொண்டு அவங்க எங்களுக்கு வந்து இந்த நகையை ஒரு உரிய முறைப்படி தந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வைபவத்தில் என்னுடைய உறவினர்கள், அம்மா அப்பா எல்லோருமே கலந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தாலியை வந்து மிகவும் பக்தியோடு வந்து நாங்கள் வேண்டுறோம். அதோடு இந்த நர்மதா கோல்ட் சென்டர் இவர்களுடைய தொலைபேசி இலக்கம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மறக்காமல் நீங்களும் நகைகள் வேண்டணும் அப்படி என்று சொன்னால் மறக்காமல் இந்த ஷொப்புக்கு போங்க, கோல்ட் சென்டருக்கு போங்க, நகைகளை வேணுங்க. அழகான டிசைனில், புது புது டிசைனில், புது புது பொலிவுகளில் சூப்பராக நகைகளை வச்சுருக்கிறாங்க. அதோட கஸ்டமரையும் நல்லா கவனிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நகைக்கடை உரிமையாளருடைய மனைவியார் தான் எங்களுக்கு வந்து அந்த தாலி, எழுத்து மோதிரம், அதோடு சேர்ந்த பொருட்களை வந்து தந்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை நானும் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடல். திருமணம் என்பது வந்து சாதாரண விடயம் அல்ல. இது 4 மாதம் 5 மாதமான ஒரு அந்த 5 மாதத்துக்கு முதல் திட்டமிட்ட ஒரு விடயம். பொன்னுருக்கு அதற்கு பிறகுதான் இடம்பெறும். அதனால தான் பொன்னுருக்கோடு சேர்த்து இதையும் நான் நினைக்கிறேன் இந்த காணொலியில். ஸோ நர்மதா கோல்ட் சென்டர் ஜெஃப்னான்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணினாலே வரும். அதே மாதிரி நர்மதா கோல்ட் சென்டர் கிளிநொச்சி என்று சொல்லி சர்ச் பண்ணினாலும் வரும். நர்மதா கோல்ட் சென்டர் கொழும்பு என்று சர்ச் பண்ணினாலும் வரும். ஏன்னா 3 இடத்துலையும் வந்து அவங்க நகைக்கடைகளை வந்து வைத்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விடயம். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து எங்களுக்கு வந்து உரிய முறைப்படி அந்த தாலி, எழுத்து மோதிரம் எல்லாம் தந்தாங்க. உண்மையிலே எழுத்து மோதிரம் எனக்கு இந்த உரிமையாளர், நகைக்கடை உரிமையாளர் வந்து சிங்கப்பூரில் இருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. நான் ஆர்டர் பண்ணி சிங்கப்பூரில் கொண்டு போய் தான் பிரிண்ட் பண்ணி அந்த எழுத்து மோதிரத்தை வந்து அங்கே இருந்து எனக்கு வீடியோ காலில் காட்டியிருந்தார். இங்கே தான் நான் ஆர்டர் பண்ணினேன். ஸோ இப்படியும் அவர்கள் வந்து உங்களுக்கு செய்து தருவாங்க. நீங்கள் நல்ல பல திருமணத்துக்கு நல்ல அழகான ஒரு ராசியான ஒரு கடை அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருந்த கஸ்டமர்ஸ் நான் வாங்கி கொண்டிருந்த பொழுது எனக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க உள்ளே இருக்கிற அறையில் உரிய முறைப்படி அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு தாலி, அதோட அந்த நீங்கள் பொண்ணுருக்குன்னு அதை பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னுக்கு இருக்கும், அதை நான் பார்க்குறேன். அதுதான் நான் கேட்குறேன், அந்த பொண்ணுருக்கினது எது அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த தாலி, அது நடுவில் இருக்கிற தாலி. அங்கே ராஜா ராணி இருக்கும்.
எனக்கும் புதுவித அனுபவம். ஸோ அம்மா அப்பா நிற்கிறாங்க, என்னுடைய அக்கா நிற்கிறாங்க, மற்றும் நர்மதா நகைக்கடை உரிமையாளருடைய பொறுப்பதிகாரியும் நர்மதா நகை உரிமையாளருடைய மனைவியாரும் வந்து நிற்கிறாங்க. காணொளி எடுக்கிறது கூட அவங்களோ மகள் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்தளவு தூரம் அவங்களுடைய ஒத்துழைப்பு பாராட்டத்தக்கது. உண்மையில் திருமண வாழ்த்து சொன்ன அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. வெள்ளிக்கிழமை நாளை திருமணம் இடம்பெறும். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. என்னுடைய தளத்திலையும் வரும், பல தளங்களில் வரும், மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு என்ன நல்ல மாதிரி வாழ்த்து இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். மனமாற வாழ்த்துகின்றோம். பாருங்கள், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கோல்டு சென்டர், நர்மதா கோல்டு சென்டர் ஆஸ்பத்திரிக்கு பின்னால், அதாவது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு பின்னால் இருக்குது. நீங்கள் நர்மதா கோல்டு சென்டர்னு சொல்லி சிம்பிளாக போய் கூகுளில் டைப் பண்ணாலே அவருடைய தொலைபேசி இலக்கம் எல்லாம் வரும். நன்றி உறவுகளே, நகைகளை பெற்றுவிட்டோம். இப்போ மீண்டும் நான் உங்களை வீட்டுக்கு அழைச்சி செல்ல போகிறேன். மீண்டும் வாங்க, வீட்டுக்கு வாங்க. வீட்டில் நிறைவு அதாவது இறுதியாக என்ன இடம்பெற்றது என்று சொல்லி வந்தவர்களை அனைவருக்கும் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை சிறப்பாக்கி தந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து போசன சாப்பாடு விஷயத்திலிருந்து எங்களை அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. பார்த்த அனைத்து வாழ்த்து தெரிவித்த அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி. சிறப்பான முறையிலே இந்த பங்குகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி மக்களே. என்னுடைய திருமணத்துக்கான அந்த பொன்னுறுப்பு எப்படி இடம்பெற்றது அதில் நான் கதைக்க முடியாது, அதனால் கதைக்கல. இந்த காணொளி எடுத்த அன்பு தமிழ் யூடியூப் சேனல், அன்பு தமிழ் நன்றி. எனக்கு நன்றி. அப்படி விளக்கெடு எடுத்துனீங்களா? சரி, எடுத்தவர் வடிவா எடுத்துருக்க, யாரும் எனக்கு தெரியல. அதெல்லாம் பட்டி பார்த்த வேற சரியா இருக்கு. சரியா, ரொம்ப சந்தோஷம் மக்களே.